ஜேம்ஸ் கன் அவரோட டிசியூவில் கிளேஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மூவி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. அந்த படத்துக்கான கேஸ்டிங் ஒர்க் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த கேஸ்டிங் ஒர்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாம் ராய்ஸ் அப்படிங்கிறவர் தான் இப்போதைக்கு கிளேஃபேஸாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மூவியை ஜேம்ஸ் வாட்கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ண போகிறதாகவும் இது நேரடியாக டிசியூக்குள்ளே தான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாம் ரைன்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் நான் எந்த மூவிலும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஒரு யங்கான கேரக்டராக தான் இருக்காப்புல. ஸோ இவர் கிளேஃபேஸுக்கு ஆப்டாக தான் வருவார் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஜேம்ஸ் கன் சாதாரணமாக ஒரு ஆக்டரை உள்ளே கொண்டு வரவே மாட்டார். ஏன்னா அவர் கொண்டு வர எல்லா ஆக்டருமே ஓரளவுக்கு டெவலப்பான ஆக்டராக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க நடிப்பும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்பலாம். ஸோ இந்த டாம் ரைஸும் ஓரளவுக்கு பெட்டரான நடிப்பை தான் வெளிப்படுத்துவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளேஃபேக்ஸ் வந்துட்டு ஒரு சிஜியான ஒரு கேரக்டர் தான். ஸோ அவருக்கு ஃபேஸுங்கிறதே மோஸ்ட்லி தெரியாது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி விகாரமாக தான் இருக்கும் அந்த கேரக்டரே. ஸோ இவர் நல்லா நடிக்காத மீறி இவரோட வாய்ஸ் ஓவர் தான் அந்த கேரக்டருக்கு இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப இவர் இந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக செட் ஆவார் தான் நான் நம்புகிறேன். முழுக்க சிஜியில் கொண்டு வர போகிற ஒரு கேரக்டர் தான். அப்படிங்கிறப்ப ஜேம்ஸ் கன் என்ன பண்ணுறாரோ அதுதான் அந்த படத்தையும் தூக்கி கொண்டே நிறுத்தும். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் முடிஞ்ச அளவுக்கு இதை பெட்டராக கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் லைவ் ஆக்ஷன் மூவியாக நீங்கள் கிளேஃபேஸ் மோஸ்ட்லி பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வரைக்கும் அந்த எந்த படத்துலையுமே கிளேஃபேஸுக்கான ஒரு இதுவே இருந்திருக்காது. லைவ் ஆக்ஷனில் கிளேஃபேஸை முழுசாக காட்டின எந்த ஒரு மூவியுமே இல்லை. ஸோ இப்போ தான் நம்ம ஜேம்ஸ் கன் புதுசாக கிளேஃபேஸாக முழு படத்தில் கொண்டு வர போகிறாரு. அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபேன்ஸ்க்கு மத்தியில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதை இந்த படம் பூர்த்தி பண்ணாலே இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிளேஃபேஸ் காமிக்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு, கிளேஃபேஸ்க்கு தனியாக மூவி வந்தால் யாரெல்லாம் ஃபஸ்ட்டே போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.